வைஃப் ஆஃப் ஒரியா அப்படின்னு தான் இந்த வேதாகமத்தில் போட்டிருக்காங்க. ஆனால் அவங்க பேர் வந்து பட்ஷேபா. அந்த பட்ஷேபா வந்து யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த வைஃப் ஆஃப் உரியா, அதாவது உரியாவின் மனைவி அப்படின்னு தான் வந்து பைபிளில் ரெக்கார்டு இருக்கு. ஏன் இப்படி சொல்றாங்க? ஏன் உரியாவின் மனைவின்னு சொல்றாங்க அப்படின்னா, she is an unfaithful lady. அவங்க கணவருக்கு அவங்க உண்மையா இல்லாம இருந்துட்டாங்க. ஆனா கூட அவங்க பேர் எதுல வந்திருக்கு? இயேசு கிறிஸ்துவனோட சரித்திரத்துல வந்திருக்கு. மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல தான் இருக்கு. இதுவும் அவங்களோட பேரும் இந்த சரித்திரத்துல வந்திருக்கு. ஏன் வரணும்? அவங்க தான் அன்ஃபேத்ஃபுல், அவங்களுக்கு தான் உண்மை இல்லையே. அவங்க தான் அவங்க கணவருக்கு உண்மை